பிரைமேஸ் பிரைமேஸ் அப்படின்றது ஒரு என்சைம். இது ரெப்ளிகேஷன்ல உதவக்கூடிய ஒரு என்சைம். இந்த சேனல்ல நம்ம எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான டாபிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது போல இன்னும் பல டாபிக்ஸ் இந்த சேனலோடைய பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிய வரும். போன வீடியோலே நம்ம பார்த்தோம் இந்த ஹெலிகேஸ்ல எப்படி பிரைமேஸ் அட்டாச் ஆகுது அப்படின்னும், ஹெலிகேஸ் உடைய இன்வால்வ்மெண்ட் எப்படி இந்த ரெப்ளிகேஷன்ல இருக்கு அப்படின்னும் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது பிரைமேஸ். இந்த பிரைமேஸ் டிஎன்ஏ பிரைமேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரைமேஸ் ஒரு என்சைம். இது உதவக்கூடியது ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏக்கு. பிரைமேஸ் ஒரு ஆர்என்ஏ பாலிமரேஸ் உடைய ஒரு டைப் தான். எதை சிந்தசிஸ் பண்ணும் அப்படின்னா ஷார்ட் ஆர்என்ஏ சீக்வன்ஸ். சில ஆர்கானிசம்ல டிஎன்ஏ ஷார்ட் சீக்வன்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த சீக்வன்ஸ் எங்கிருந்து எடுக்குது அப்படின்னாக்கா ரைபோ நியூக்ளியோடைட்ஸ்ல இருந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ இது எதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியா இருக்கும்? டிஎன்ஏ டெம்ப்ளேட்க்கு காம்ப்ளிமெண்ட்ரியா இருக்கும். இப்போ நம்மளுக்கு தெரியும், இப்போ டிஎன்ஏ எப்படி இருக்கு, ரெப்ளிகேஷன்ல எப்படி இருக்கு, பிரிஞ்சிருக்கு அப்படின்னா, ஸோ இங்கே இந்த பிளவை ஏற்படுத்தக்கூடிய ஹெலிகேஸ் ஹெலிகேஸ் ஏற்படுத்தின பிளவுக்கு அப்புறமா, செப்பரேஷனுக்கு அப்புறமா இந்த டெம்ப்ளேட் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட், அதை மதர் ஸ்ட்ராண்ட்னு சொல்றோம் இல்லைங்களா, டெம்ப்ளேட் டிஎன்ஏ ஸ்ட்ராண்டை கிட்ட சின்ன பிரைமர் ஏற்படுத்தக்கூடியது. அது மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆர்என்ஏ சீக்வன்ஸா இருக்கும். சில ஆர்கானிசம்ஸ்ல தான் டிஎன்ஏவா இருக்கும். ஸோ இந்த சின்ன பிரைமர் ஏற்படுத்தி நியூ டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட், டாட்டர் ஸ்ட்ராண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு உதவக்கூடியதா இருக்கு. இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் ஹெலிகேஸ் பத்தி. ஸோ இந்த ஹெலிகேஸ் ஒரு ஹெக்ஸாமர் ஸ்ட்ரக்சர் கொண்டது. ஸோ இந்த ஹெலிகேஸை ஜஸ்ட் ஒரு ரஃப் ஃபிகர் வரையறேன். இப்படி ஹெலிகேஸ் இருக்கு அப்படின்னா, இந்த ஹெலிகேஸ் கூட ஜாயின் ஆகிறது தான் இந்த பிரைமேஸ். ஸோ இந்த பிரைமேஸ் ஜாயின் ஆயிருக்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் ஏற்படுத்தும். இந்த பிரைமேஸும் ஹெலிகேஸோடைய காம்ப்ளெக்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா பிரைமோசோம் அப்படின்னு சொல்றோம். இந்த பிரைமேஸ் ரொம்ப எரர் ப்ரோன் கொண்டதா இருக்கு. இந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ல இருக்கக்கூடிய மூவ்மெண்ட் ஆஃப் ஹெலிகேஸை கொஞ்ச நேரம் ஹால்ட் பண்ணி இந்த பிரைமர் ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு உதவியா இருக்கு. இப்போ நம்ம டிஎன்ஏ ஜி அப்படின்றது நம்ம பாக்டீரியால பார்க்க முடியும். இந்த டிஎன்ஏ ஜி தான் பாக்டீரியால பிரைமேஸா இருக்கு. இதை டிஎன்ஏ பாலிமரேஸ் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரைமேஸ் காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கேஷ்யூ ஷேப்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த பிரைமேஸோடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னா 3' to 5' டைரக்ஷன்ல இருக்கும். பட் சிந்தசிஸ் ஆஃப் ஆர்என்ஏ எந்த டைரக்ஷன்ல இருக்கும்னா 5' to 3' டைரக்ஷன். நம்ம இந்த டிஎன்ஏல பார்த்தோம். ஸோ இங்க இந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் இருக்கு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஹெலிகேஸோடைய இந்த பிரைமேஸோடைய சிந்தசிஸ் மூவ்மெண்ட் டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க இந்த ஸ்ட்ராண்ட் 5' to 3' டைரக்ஷன் வச்சுப்போம். இந்த டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய ஹெலிகேஸோடைய மூவ்மெண்ட் 5' to 3' டைரக்ஷன்ல இருக்கும் ஹெலிகேஸோடைய மூவ்மெண்ட். பட் இந்த பிரைமரோடைய மூவ்மெண்ட், சாரி பிரைமேஸ் உடைய மூவ்மெண்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? 3' to 5' டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ இந்த ஆப்போசிட் ஃபோர்ஸ் இருக்கிறது இதனாலதான் இந்த ஹால்டிங் நடக்குது அப்படின்றத சொல்றாங்க. இதை இன்னும் டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். பாக்டீரியால இருக்கக்கூடியது இந்த டிஎன்ஏ ஜி ஆன பிரைமேஸ். இந்த பிரைமேஸ் அப்ராக்சிமேட்லி 11 நியூக்ளியோடைட்ஸ் லாங் உடையதா இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர்ல பார்த்தோம்னா ஒரு சைட்ல இந்த என் டெர்மினல் டொமைன்ல இருக்கக்கூடியது ஜிங்க் பைண்டிங் டொமைன். சென்டர்ல இருக்கக்கூடிய கோர் என்னன்னா கேட்டலிட்டிக் கோர். அது டாப் ரிம் டொமைன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த எண்ட்ல சி டெர்மினல்ல இருக்கக்கூடியது டிஎன்ஏ பி பைண்டிங் டொமைன். ஸோ இதுதான் இந்த டிஎன்ஏ ஜி உடைய ஸ்ட்ரக்சர். இதுல இந்த டாப் ரிம் டொமைன்ல தான் இந்த மெட்டல்ஸ் அட்டாச் ஆகிறதும் ரெகுலேட்டர்ஸ் அட்டாச் ஆகிறதையும் பார்க்க முடியும். ஒரு ரெப்ளிகேஷன் நடக்கும்போது நம்மளுக்கு இந்த ஹெலிகேஸ் இருக்கு. ஹெலிகேஸ்க்கு பின்னாடி இங்க இருக்கக்கூடியது பிரைமேஸ். இது எந்த டொமைன்ல அப்படின்னா என் டெர்மினல் டொமைன்னு பார்த்தோம். இந்த டொமைன்லையும் அந்த ஹெலிகேஸோடைய ஜிங்க் பைண்டிங் டொமைன்ல தான் நம்மளுக்கு ஃபர்தர் பிரைமேஸ் ஃபார்ம் பண்ணக்கூடிய டொமைன், டிஎன்ஏ என்டர் ஆகக்கூடிய டொமைன். இந்த ஜிங்க் பைண்டிங் டொமைன் இந்த டிப்ல இருக்கும். ஹெலிகேஸ் கூட எப்படி இந்த பிரைமேஸ் அட்டாச் ஆயிருக்கு அப்படின்றத இந்த கிராஸ் செக்ஷன் மாதிரி இருக்கக்கூடிய இந்த வியூல பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஹெலிகேஸோட நம்ம லாஸ்ட் வீடியோலயே பார்த்தோம், ஹெலிகேஸ் ஒரு ஹெக்ஸாமர். ஸோ அந்த ஹெக்ஸாமர்லையும் சி டெர்மினல் என் டெர்மினல் ரீஜன் இருக்கு. இந்த என் டெர்மினல் ரீஜன் எப்படி இருக்கும் அப்படின்னா இது ஒரு ட்ரைமர் டைமர் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஒவ்வொரு டைமருக்கு நடுவுல இருக்கக்கூடிய இடத்துல தான் பைண்ட் ஆகக்கூடியது இந்த பிரைமேஸ் டிஎன்ஏ ஜி. ஹெலிகேஸும் பிரைமேஸும் உடைய காம்போசிஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 3:6. இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த ஹெலிகேஸை பார்த்தோம் அப்படின்னா ஹெலிகேஸோடைய என் டெர்மினல்ல தான் பைண்ட் ஆயிருக்கிறது டிஎன்ஏ ஜி. இந்த டிஎன்ஏ ஜி இந்த பிரைமேஸ் 3 இருக்கும் அப்படின்னு நம்ம இப்ப பார்த்தோம். ஸோ இந்த 3ல ஒன்று தான் ஆக்டிவ் டிஎன்ஏ ஜீவா இருக்க முடியும். ஏன்னா இந்த ஒரு ஆக்டிவ் டிஎன்ஏ ஜியில தான் இந்த சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பைண்ட் ஆகி நம்மளுக்கு பிரைமர் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு உதவியா இருக்கும். ஸோ இந்த ஒரு ஆக்டிவ் டிஎன்ஏ ஜியோடைய ஜிங்க் பைண்டிங் டொமைன்
இந்த ஜிங்க் பைண்டிங் டொமைன்ல இந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்டோடைய சைட்டோசைன் தயாமைன் குவானைன் இந்த நியூக்ளியோடைட் இருக்கக்கூடிய ரீஜன் தான் ரெகக்னிஷன் ரீஜன். இந்த மூணுலயும் ஜி தான் ஃபர்ஸ்ட் ரெகக்னைஸ் ஆகப்படுது. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கக்கூடிய சி அண்ட் டி சைட்டோசைன் அண்ட் தயாமைன் தான் டெம்ப்ளேட் ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷன் பண்ணக்கூடியதா இருக்கு. நியூக்ளியோடைட் ஆஃப் பிரைமர் என்னவா இருக்கும்னா இங்க ஏவா இருக்கும். ஸோ இந்த பிரைமர்ல வந்து ஏ வந்து அடினைன் வந்து அட்டாச் ஆகும். ஸோ இப்படிதான் நம்மளுக்கு இந்த பிரைமருடைய சிந்தசிஸ் நடக்குது. நம்மளுக்கு தெரியும் பிரைமரி வந்து ஆர்என்ஏ பிரைமரா இருக்கும். ஸோ இந்த ஆர்என்ஏல இருக்கக்கூடியது யுரேசில். ஸோ இப்படி இந்த பிரைமர் ஃபார்ம் ஆகி கொஞ்சம் மூவ் ஆனதுக்கு அப்புறமா இந்த உள்ள மூவ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஹால்ட் ஏற்படும், கொஞ்சம் லாக் ஏற்படும். அந்த லாக் ஏற்படும் போது நம்மளுக்கு இந்த லூப் ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ நம்ம சொன்னோம் இப்போ இந்த ஹெலிகேஸோடைய மூவ்மெண்ட் வந்து பிரைமேஸ் அதாவது ஆக்டிவ் டிஎன்ஏ உடைய மூவ்மெண்ட் வந்து 3' to 5' டைரக்ஷனா இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த டைரக்ஷன் நம்ம இழுக்கப்படும் போது அதாவது ரெண்டும் பிரியாம இருக்கிறதுக்கு தான் இந்த லூப் ஃபார்மேஷன் நடக்குது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது எப்படி வந்து இந்த டாலி ஆகுது இந்த மூவ்மெண்ட் அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு ஷார்ட் இந்த பிரைமர் ஃபார்ம் ஆகும் போதும் இந்த லூப் ஏற்படும். ஸோ இந்த லூப்ல ஏற்படுற அந்த சிங்கிள் ஸ்ட்ராண்டை வந்து பாதிக்காம இருக்கணும், நியூக்ளியேசஸ்லாம் வந்து பாதிக்காம இருக்கணும்னா சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பைண்டிங் புரோட்டீன் வந்து பைண்ட் ஆகப்படணும். ஸோ இந்த சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பைண்டிங் புரோட்டீன் பைண்ட் ஆனதுக்கு அப்புறமா அது கோட் ஆனதுக்கு அப்புறமா ப்ரிசர்வ் ஆகப்படுவது இந்த சிங்கிள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ. இப்போ இங்க நம்மளுக்கு பிரைமரும் சிந்தசிஸ் ஆயிடுச்சு. இந்த பிரைமருடைய லென்த் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 10 to 11 நியூக்ளியோடைட் லென்த்தா இருக்கும். அப்புறம் இந்த லூப் இருக்கு இல்லைங்களா, இந்த லூப் ஆக்டிவ் டிஎன்ஏக்குள்ள இருக்கக்கூடிய லூப்போடைய லென்த் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்ஏ ஸ்ட்ராண்டோடைய லூப் 10 to 16 நியூக்ளியோடைட் லென்த்தா இருக்கும். ஒன்ஸ் இந்த பிரைமர் சிந்தசிஸ் 10 to 11 நியூக்ளியோடைட் பிரைமர் சிந்தசிஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஆக்டிவ் டிஎன்ஏ ஜி இருக்கு இல்லைங்களா, இது வந்து மீதி இருக்கக்கூடிய இந்த ரெண்டு இன்ஆக்டிவ் டிஎன்ஏ ஜியால ரிலீஸ் ஆகப்படுது. ஸோ இப்போ இந்த லூப்பும் வந்து விடப்படும், இந்த பிரைமரும் வந்து பாலிமரேஸ்னால ஐடென்டிஃபை ஆகப்பட்டு நியூ டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் உருவாகிறதுக்கு உதவியா இருக்கும். இப்போ நம்ம பாக்டீரியால எப்படி வந்து பிரைமர் சிந்தசிஸ் எப்படி பண்ணுது அப்படின்றத பார்த்தோம். அதே போலதான் இந்த யூகேரியோட்டிக் ஆர்கியாலையும் அந்த ஜீனுடைய நேம்கள் மட்டும் மாறும் அப்படின்னு நம்ம லாஸ்ட் வீடியோலயே சொன்னோம். ஸோ இந்த ஜீன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏஇபி யூகேரியோட்டிக் ஆர்கியல் பிரைமேசஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏஇபி ஆர்கியா யூகேரியோட்டிக் பிரைமேஸ். ஸோ இந்த பிரைமேஸ் வந்து சிமிலர் ரெண்டும் யூகேரியோட்டிக்லயும் ஆர்கியாலையும் ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இப்போ ஹியூமன்ல இருக்கக்கூடிய இந்த பிரைமேஸ் ஒரு ஹெட்டிரோ டைமரிக் புரோட்டீனா இருக்கும் அப்படின்னும் அதுல இருக்கக்கூடிய ஒன் லார்ஜ் ரெகுலேட்டரி யூனிட்ல ஹியூமன் பிரைம் டூ P58 அப்படின்னும் ஒரு ஸ்மால் கேட்டலிட்டிக் சப் யூனிட்டை ஹியூமன் பிரைம் 1 P48 P59 அப்படின்னும் சொல்றாங்க. இந்த லார்ஜ் சப் யூனிட்ல வந்து என் டெர்மினல்ல 4 ஃபெரஸும் 4 சல்ஃபர் கிளஸ்டரும் இருக்குது அப்படின்றதையும் சொல்றாங்க. இது ஆர்கியால வந்து ப்ரி எக்ஸ் அப்புறம் ப்ரி சிடி அப்படின்னு பிரியப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சில ஆர்கியா மற்றும் யூகேரியோட்ல இருக்கக்கூடிய இந்த ஜீன்கள் அதாவது பிரைமேஸ் என்னென்ன பார்த்தோம்னா ஹெச்எஸ் பிரைமேஸ் 1, பிஹெச்ஓ பிரிஸ், அப்புறம் எம்டி என்ஹெச்இஜி பாலிமரேஸ், இஜி ரெப் பி ஏஇபி, அப்புறம் சிஸ் ஓஆர்எஃப் 909 ஏஇபி. இந்த பெயர்கள் ஃபுல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது, பட் இருந்தாலும் நம்ம ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இதை தவிர அடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இந்த பிரைமேஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ பாலிமரைசேஷன் நடக்கிறதுக்கும் உதவியா இருக்கு. அப்புறம் இத டெர்மினல் டிரான்ஸ்ஃபர் அதாவது இந்த கேப்பபிள் ஆஃப் ஆடிங் 3' end of DNA strand independent of டெம்ப்ளேட் இல்லாமையும் அதனுடைய நியூக்ளியேட்டட் அடிஷன் நடக்கிறதுக்கு உதவியா இருக்கு. எது அப்படின்னா இந்த ஏஇபி உதவியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது தவிர டிரான்ஸ்லேஷன் சிந்தசிஸ் அதாவது டிஎன்ஏ ரிப்பேர் அப்போ மேங்கனீஸ் அயான் உதவியால இந்த டிஎன்ஏ ரிப்பேர் அப்போ இந்த டிரான்ஸ்லேஷன் சிந்தசிஸ் நடக்கிறதுக்கு உதவியா இருக்கு அப்படின்னும் நான் ஹோமோலோகஸ் என் ஜாயினிங் என்ஹெச்இஜே பாத்வே அப்பவும் இந்த டபுள் ஸ்டாண்ட் பிரேக் வந்து ரிப்பேர் பண்றதுக்கும் உதவியா இருக்கு. ஹியூமன் பிரெம் பால் ஜீன் ஜிங்க் ஃபிங்கர் டொமைன் கொண்டதா இருக்கு. இதுவும் வந்து டிஎல்எஸ் அப்புறம் ரீஸ்டார்டிங் ஸ்டால்ட் ரெப்ளிகேஷன் ஃபோர்க்கு உதவியா இருக்கு. இந்த பிரிஸ் எல் பிரைமேஸ் ஆகவும் பாலிமரேஸ் அப்புறம் டெர்மினல் டிரான்ஸ்பரேஸ் ஆகவும் உதவியா இருக்கு. அதே போலதான் இந்த பாக்டீரியல் எல்ஐஜிடியும் இந்த என்ஹெச்ஜி பாத்வேக்கும் ஏஇபி சூப்பர் ஃபேமிலியில ஒன்னான பாலிமரேஸ் பிரைமேஸ் டொமைனாவும் ஆக்ட் பண்ணுது அப்படின்னும் இந்த ஏஇபி யூகேரியோட்டிக் ஆர்கியல் வைரஸஸ்ல
எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைரஸ் வந்து நம்ம ஆர்கியோ ஆர் யூகேரியோட்டை அஃபெக்ட் பண்ணும்போது அதனுடைய ஜீனோமை மிரர் பண்ணக்கூடியதா இருக்கு. ஏன்னா வைரஸுக்கே ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் இல்லை, அது வந்து ஹோஸ்டோடைய ஜீனோமுடைய ஹெல்ப் மூலியமா தான் அதனுடைய ரெப்ளிகேஷன் நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஹோஸ்ட் ஜீனோமை மிரர் பண்ணக்கூடியதா இருக்கு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிரைமேஸ் பத்தின சின்ன இன்டெப்த் விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. Subscribe, like, and share the knowledge of life science.